கன்னியாகுமரியில் 17 வயது சிறுமியை ஆபாசமாக வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பிய இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறுமியின் வீடியோவை பதிவிறக்கம் செய்து பலருக்கு அனுப்பிய மேலும் 4 பேர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்துள்ளது. இளைஞரை நம்பிய சிறுமிக்கு நேர்ந்த அவலத்தின் பகீர் பின்னணி என்ன? கன்னியாகுமரி அருகே இலந்தையடி விளை பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயதான அபினேஷ். இவர் கன்னியாகுமரியில் மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஒருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இருவர் வீடியோ கால் மூலம் பேசி பழகும் அளவிற்கு நட்பு நெருக்கமாகியுள்ளது. ஒரு கட்டத்தில் அந்த இளைஞர் சிறுமிக்கு தெரியாமல் வீடியோ காலில் பேசுவதை பதிவு செய்துள்ளார். அதேபோன்று நயவஞ்சகமாக பேசி அவரின் ஆபாச வீடியோவையும் செல்போனில் பதிவு செய்துள்ளார். அபினேஷ் தொடர்ந்து எல்லை மீறுவதை உணர்ந்த சிறுமி அவருடனான நட்பை முறித்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் தனது செல்போனில் பதிவு செய்திருந்த ஆபாச வீடியோவை இணையதளத்தில் பரப்பியுள்ளார். அதை அபினேஷின் நண்பர்கள் 4 பேர் பதிவிறக்கம் செய்து சிறுமியின் வீடியோவை மேலும் பலருக்கு ஷேர் செய்துள்ளனர். இந்த சம்பவத்தை அறிந்த சிறுமியின் பெற்றோர் அதிர்ச்சியடைந்துள்ளார். ஆன்லைன் கிளாஸிற்காக பெற்றோர் வாங்கி கொடுத்த செல்போனில் அந்த சிறுமி அபினேஷுடன் பேசியது தெரிய வந்தது. பலமுறை வீடியோ கால் மூலம் பேசிய இளைஞர் தனது வீடியோவை பதிவு செய்து மிரட்டியதாக பெற்றோரிடம் கண்ணீர் மல்க கூறியுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் அபினேஷ் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். வீடியோவை பதிவிறக்கம் செய்து அதை சமூக வலைத்தளத்தில் பரப்பிய மேலும் 4 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்ஸ்டா மூலம் நம்பி பழகிய சிறுமியிடம் நயவஞ்சகமாக அவரின் வீடியோவை பதிவு செய்த இளைஞர் சமூக வலைத்தளத்தில் பரப்பிய சம்பவம் கன்னியாகுமரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.